எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசின மாதிரி டெக்னிக்கலாலாம் எனக்கு பேச தெரியாது. என்ன உண்மையாக அனுபவித்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல தெரியும். இந்த படத்தை பொறுத்த மட்டும் என்னுடைய எல்லா படத்துலேயும் இருக்கிற அதே அளவுக்கு ஆசையோடு தான் இந்த படத்துலையும் வேலை செஞ்சேன். ஆனால் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அதில் விக்ரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா விக்ரமோட படத்தில் எப்படின்னா, இப்போ அந்த ஒரு க்ரைமு, ஒரு ரொமான்ஸு, ஹியூமரு, சென்டிமெண்ட், ஆக்ஷன், என்னென்ன வேணுமோ அது என்னதான் மெயின் கருவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணிடுவார். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். ஸோ அந்த படத்தை நம்ம கதை கேட்டிருப்போம், நம்ம கதை கேட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்போம், 6 மாதம்லாம் அதில் நின்று வேலை செஞ்சுருப்போம். ஆனால் நாங்களே அந்த படத்தை பார்க்கும்போது, ஓ இப்படி ஆகப்போதா, ஓ இப்படி நடக்குதா, இப்படி நாங்களே நினைப்போம் அந்த படத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம், அது ஒரு ரியல் ஒரு காட்ஸ் கிஃப்ட் அவருக்கு. ஸோ அப்படி ஒரு கிரியேட்டர் உடைய படத்தில் நான் நடிக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். விக்ரம் கூட நான் வேலை செய்கிற 4வது படம் இது. அது சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் என்னுடைய எல்லா படத்துலையும் எனக்கு உண்மையாக இருக்கிறது 2 பெண் குழந்தைங்க. ஆனால் நான் நடிக்கிறது எல்லாம் மகனுங்களுக்கு தான் அம்மாவாக வரும் எனக்கு. அதனால எல்லாருக்கும் இப்போ எப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு நிறைய அழகான மகன் இருக்கிற தாய் அப்படின்னு லேடி ஆடியன்ஸ்க்கு எல்லாரும் எனக்கு ஃபேன். ஏன்னா இவங்களை படிச்சா இவங்க மகனையெல்லாம் எப்படியா பார்க்க முடியுமா, இல்லை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அப்படி எல்லா லேடிஸும் எனக்கு ஃபேன்ஸு. பாய்ஸ் எல்லாம் எப்படின்னா, இந்த பாய்ஸ்கெல்லாம் இவதான் லவ்வுக்கு சைன் காட்டுறா, என்ன யாரை லவ் பண்ணாலும் ஒத்துக்கிறா, என்ன சொன்னாலும் ஓகேங்கிறா, அதனால இந்த மாதிரி அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு பாய்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னை பிடிச்சி எல்லாம் யூனிவர்சல் அம்மா ஆயிட்டேன். அதான் உண்மை. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 25 வயசு இருக்கிறவங்களுக்கும் என் அம்மாவா தெரியுது, ஒரு 65 வயசு இருக்கிறவங்களுக்கும் என் அம்மாவா தெரியுது. அது எனக்கு ஒரு பெரிய கடவுளுடைய அருள், ஒரு கொடுப்பனை. அது கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும், இன்னைக்கு நடக்கிறது ப்ரெஸ் மீட்டு, அதனால உங்களெல்லாம் ரொம்ப சோப் போட்டு பேசணும். இல்லாட்டி நீங்கள் அதை உண்மையும் சொல்லணும், சோப்பு கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃபேமிலி எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, நீ ப்ரெஸ் எல்லாம் நீ எப்பவும் கூப்பிட்டு காசு கொடுப்பியான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் யாருக்குமே கொடுத்தது இல்லையா. இல்லை நீ ஏதோ பண்ற, ஏன்னா எல்லார பத்தி ஏதாவது தப்பா எழுதுறாங்க, உன்னை பத்தி எதுவுமே எழுத மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம்பாங்க. நான் சொல்ல, இது வரைக்கும் உண்மையாவே நான் யாருக்குமே பைசா கொடுத்ததில்ல. எனக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் இப்படி என்ன கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்கிற அளவுக்கு என்னை பத்தி நல்லா எழுதுன எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நான் இது வரைக்கும் எனக்கு உண்டு படுத்திக்கிட்டது இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சது இல்லை. ஸோ எனக்கு எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது போது நான் இதை சொல்லணும் அப்படிங்கறதுனால சொல்றேன். இது வரைக்கும் எப்பவுமே என்னை பத்தி பாசிட்டிவாகவும், அது யார் படமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுடைய ஒரு காம்பினேஷனா இருந்தாலும் என்னை பத்தி கண்டிப்பா எழுதி, அதுவும் நான் அதுல ஒரு 2 சீன் வந்திருந்தாலும் அதுல நான் நின்னேன்னு எழுதி என்னை பத்தி அவ்வளோ ஹைலைட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கேன். அதான் நான் சொல்வேன். ஸோ இவ்வளோ இடம் எனக்கு உங்க மனசுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு அதே மாதிரி எனக்கு எப்பவும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்துலயும் என்னை பத்தி நல்லா எழுதணும், சரியா? ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் தட். அப்புறம் சூர்யா பத்தியும் சொல்லணும், ப்ரொடியூசர் பத்தி எல்லார் பத்தியும் சொல்லணும். சூர்யா ரொம்ப ரொம்ப, அதாவது நிறைய மகன்கள் கூட நடிக்கிறேன். ஒரு மகனுக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப கண்ணியமான, ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மகன் சூர்யா. அந்த மாதிரி ஒரு மனிதரோட வேலை செய்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் வெளியே பேசும்போது கூட ஒரு கண்ணியமான மகனுடைய ஒரு தாய் அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோட, ரொம்ப குடும்ப அதாவது அந்த ஒரு மரியாதையோட இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதர். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சுபாவம். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் சக்சஸ், லாட் ஆஃப் ஹெல்த், லாட் ஆஃப் ஹாப்பினஸ். எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரை பார்க்கவே முடியாது. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் படத்தை வேலை செய்யணும்னு ஆசை வருது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா சார் பத்தி கண்டிப்பா சொல்லணும். இந்த குரூப்ல எல்லாருமே எப்படின்னா, எல்லாருக்குமே அந்த மரியாதையுடைய வைப்ரேஷன் இருக்கு. எல்லாருமே நம்மளை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாருமே நமக்கு அந்த மரியாதை கொடுப்பாங்க. உண்மையில ராஜா சாருக்கும் ஒரு நன்றி.
அப்புறம் என்னோட தம்பி சிபி பத்தி நான் பேசணும் நினைச்சிட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் பேசியே ஆகணும். அதாவது எல்லா படத்துலயுமே ப்ரொடக்ஷன்ல கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. பட் சிபி மாதிரி ஒரு பர்சனை நான் இனிமே பார்த்ததே கிடையாது. அதான் உண்மை. அது அவர் வந்து உறவா இல்ல வேலை செய்யற ஒரு ஒர்க்கரா இல்ல என்ன இந்த படத்துல அப்படின்னு நமக்கு மறந்து போற அளவுக்கு ஒரு உறவுள்ள ஒரு மனிதர். ஸோ ஐ ரியலி தேங்க் சிபி ஆல்சோ. அண்ட் நல்ல குரூப், நல்ல யூனிட், நல்ல டைரக்டர், ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துல யார் யார் பணம் போட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் அந்த பணம் திருப்பி கிடைக்கணும். அந்த படம் அதுக்கும் மேல பணம் கிடைக்கணும், நல்ல பேரும் கிடைக்கணும். அப்பதான் மேற்கொண்டு இதே மாதிரி படங்கள் எடுத்து அந்த படத்துல என்ன நடிக்க வைப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகையாளர்கள், வீடியோ, எவ்ரிபடி, ஆல் டிவி சேனல்ஸ், FM எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவை அதே மாதிரி எனக்கும் கொடுக்கணும், 24க்கும் கொடுக்கணும், எங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ.